ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்துக்க போகிறோம்னா நம்மளோட நேமில் எத்தனை மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுக்கு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பொதுவாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோனுக்கு ஒரு அத்தியாவசியமான பொருளாக தேவைக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா சிம் கார்டு மட்டும். நம்மளில் பல பேர் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோனில் மேக்ஸிமம் 2 சிம்ஸ் வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அதையும் தாண்டி நம்மளுடைய பேரில் எத்தனை சிம் ஆக்டிவேட்டில் இருக்குது, ஸோ அந்த மாதிரி ஆக்டிவேட்டில் இருந்துச்சுன்னா அதை எப்படி லாக் அவுட் பண்ணுறது அண்ட் லாக் அவுட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது என்பதை பற்றி டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். ஒரு நியூ சிம் கார்டு நீங்கள் பை பண்ண போகிறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் அந்த சிம் கார்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஆஃப்டர் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வித்தவுட் ப்ரூஃப் இல்லாமல் நமக்கு சிம் சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போயும் ஒரு சில ஏரியாக்களில் சேல் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரியே ஒரு சிம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆக்டிவேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்காக என்னுடைய ப்ரூஃப் மூலியமாக ஒரு சிம்மை ஆக்டிவேட் பண்ணி ஸோ அந்த சிம்மை ப்ரூஃப் இல்லாத சிம்மாக இன்னொரு நபர்கிட்ட அந்த சிம்மை சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சேல் பண்ணும்பொழுது அந்த சிம் கார்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேரில் இருக்காது. ஸோ அந்த சிம் கார்டு என்னுடைய பேரில் தான் இருக்கும். இந்த மாதிரி கிரியேட் ஆனது தான் இந்த ஃபேக்கான சிம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ உங்களுடைய நேமில் ஏதாவது ஒரு சிம் கார்டு ஃபேக்காக ரெஜிஸ்டர் ஆகிருந்துச்சுன்னா அதை எப்படி டீஆக்டிவேட் பண்ணுறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லியிருக்கேன். உங்களுடைய மொபைல் ஃபோனில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே உள்ள சர்ச் பாரில் நான் சொல்லக்கூடிய அப்படியே டைப் பண்ணுங்கள். மேலேயும் டிஸ்பிளே ஆகும் TAFCOPன்னு டைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணால் டேரெக்டாக இதோட அஃபிஷியல் ஹோம் பேஜுக்கு உங்களை கொண்டு போயிடும். லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு TAFCOPன்னு சொல்லிட்டு கன்சியூமர் போர்ட்டல்னு சொல்லக்கூடிய அஃபிஷியல் லிங்க் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இது ஒரு கவர்மெண்ட்டான ஒரு அஃபிஷியல் வெப்சைட் தான். ஸோ யாரும் பயப்பட தேவையில்லை. ஸோ அந்த TAFன்னு சொல்லக்கூடிய கீழே என்டர் யுவர் மொபைல் நம்பர்னு இருக்கும். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ண சொல்லக்கூடிய இடத்துல இப்போ நீங்கள் ரீசெண்டாக யூஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய மொபைல் ஃபோனை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே சென்ட் OTPன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த இடத்துல சென்ட் OTP கொடுத்துக்கோங்க. சென்ட் OTP கொடுத்தோடனே உங்களுடைய ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். ஸோ அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை கீழே என்டர் OTPன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரிசீவ் ஆன OTPயை நீங்கள் என்டர் பண்ணி கீழே வேலிடேட் OTP கொடுத்த உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் மொபைல் நம்பர்ஸ் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கீழே நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேமில் எத்தனை நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஷோ பண்ணும். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய 2 நம்பர் மட்டும் தான் எனக்கு ஷோ ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு நம்பர் காமிச்சிச்சுன்னா ஸோ அந்த நம்பருக்கு கீழே உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஷோ பண்ணக்கூடிய நம்பரில் எந்த நம்பர் நீங்கள் ரிப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்களோ ஸோ அந்த நம்பருக்கு சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே திஸ் இஸ் நாட் மை நம்பர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு தேவையில்லாத நம்பரை நீங்கள் உங்கள் ஈஸியாகவே உங்களுடைய நேமில் நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய மொபைல் ஃபோன் நம்பரை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட நேமில் எத்தனை நம்பர் உங்களுக்கே தெரியாமல் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி அவங்களையும் உங்களுடைய நம்பரை செக் பண்ணி பார்த்துக்க சொல்லிக்கோங்க. ஃபைனலாக வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுக்கு நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.